திருவண்ணாமலையில் வேளாண் கண்காட்சியை திறந்து வைக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 2095 கோடியே 7 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 46 புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 2 நாள் கள ஆய்வு பயணமாக நேற்று திருவண்ணாமலைக்கு வந்தார். கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற அரசு விழாவில் பங்கேற்ற பின்னர் மாலை சுமார் 4 மணி அளவில் திருவண்ணாமலைக்கு வந்த அவருக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவ வேலு மற்றும் எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் வரவேற்பு அளித்தனர். திருவண்ணாமலை மாநகராட்சிக்கு எதிரில் உள்ள மைதானத்தில் வேளாண் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கு இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. இந்த வேளாண் கண்காட்சியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமை தாங்கி திறந்து வைக்கிறார். தொடர்ந்து லப்பம்பாடியில் உள்ள களஞ்சிய திடலில் நடைபெறும் அரசு நிகழ்ச்சிகள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்று 2095 கோடியே 7 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 46 புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். மேலும் முடிவுற்ற 314 பணிகளை தொடங்கி வைத்து பல்வேறு துறைகளின் சார்பில் 2,66,194 பயனாளிகளுக்கு 1,400 கோடியே 57 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்புரையாற்றுகிறார். பின்னர் அரசு போக்குவரத்து கழகத்தின் புதிய பேருந்துகளை கொடியசைத்து துவங்கி வைக்கிறார். அதன் பின்னர் திருவண்ணாமலையில் இருந்து புறப்பட்டு கலசம்பாக்கம், வந்தவாசி, செய்யாறு ஆகிய பகுதிகளில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் சிலைகளை நேரில் சென்று திறந்து வைக்கிறார். முதலமைச்சரின் வருகையை ஒட்டி திருவண்ணாமலையில் 4000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர்.